இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இலக்கியாவும் கௌதமும் கூடிய சீக்கிரமே அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஆரம்பத்துலேருந்தே அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அஞ்சலி அழகாக நடித்து கார்த்தியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை இலக்கியா கௌதம் நம்பவே இல்லை. கூடவே ஜானு அம்மாவுக்கும் இந்த டவுட்டு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கியா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி இவளை உண்டுலன்னு பண்ணணும். ஏன்னா ஆரம்பத்திலே இலக்கியா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் குழந்தை பாக்கியமே அஞ்சலிக்கு இனி கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நிரூபிக்க இலக்கியா கௌதம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் நடக்கலை. அதே மாதிரி பைரவியும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காண்டி இப்போ செம மாஸ்டர் பிளானாக கௌதம் போடுறாரு. ஏற்கனவே அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறது பைரவி தான். அதனால தான் அஞ்சலியை எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இலக்கியா கௌதம் இருக்காங்க. கோர்ட்டு லெவலுக்கு போயும் இப்போ அஞ்சலி தப்பிக்கிற மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைரவி பேசின விஷயத்த எப்படியாச்சும் ஃபோன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜானு அம்மாவை இப்போ பிளான் போட்டு இப்போ கௌதம் அனுப்பியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பைரவியோட ஃபோனை எடுத்துகிட்டு இருக்கையில் அங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பைரவி வந்துடுறாங்க. இருந்தாலும் எதிர்பாராத விதமாக இதில் ஜானு அம்மா தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் என்னைய நோட்டம் விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் பைரவிக்கு அவங்களுக்கு சாதகமாக நடந்துடும். அதனால் இதில் கௌதம் ஜானு அம்மா மாட்டிக்காமல் இருந்தால் சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு இனி வர எபிசோடில் செம்ம ட்விஸ்ட்டாக கொண்டு போக போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.